ஹாய் மக்களே, டுடே நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக என்ன பார்க்க போகிறோன்னா, மனிதர்களோட பரிணாம வளர்ச்சியை போலவே கலைகளும் வளர்ந்துட்டு வருது. இதில் ஒரு முக்கியமான கலைனா ஓவிய கலையை சொல்லலாம். அந்த ஓவிய கலையிலேயே இன்றைக்கு வரைக்கும் புகழ்பெற்ற ஓவியமாக இருக்க மோனாலிசா ஓவியத்தை பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல அற்புதமான ஓவியங்களை வரைஞ்ச புகழ்பெற்ற ஓவியரான லியோனார்டோ டாவின்சி 16ஆம் நூற்றாண்டில் வரைஞ்ச எண்ணெய் வடிவ ஓவியம் தான் மோனாலிசா ஓவியம். இந்த ஓவியம் 1503 இருந்து 1506 இடையே வரையப்பட்டுச்சுன்னு நம்பப்படுது. இந்த ஓவியத்தோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தா, எங்கேருந்து பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் இந்த ஓவியம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெயிண்டிங் மட்டும் நம்ம சிரிக்கிற மாதிரி நினச்சி பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்கும், சோகமாக இருக்குன்னு நினச்சி பார்த்தா சோகமாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி நிறையா படம் இருக்கே, இந்த படம் மட்டும் எப்படி இவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். பிரான்ஸ் நாட்டில் லூவர் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்தது தான் மோனாலிசா வரைபடம். இந்த மோனாலிசா வரைபடம் ஆகஸ்ட் 21, 1911 திருடு போயிருக்கு. அதை யார் திருடினான்னு பார்த்தா, வின்சென்சோ பெருங்கையாங்கிற இத்தாலிய நாட்டை சேர்ந்தவர் தான் திருடி இருக்காரு. மியூசியமில் இருக்கவங்க திருடு போனதே தெரியாமல் சீரமைப்பு பணிக்கு எடுத்துகிட்டு செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினச்சி 2-3 நாள் அப்படியே விட்டுருக்காங்க. அந்த டைமில் தான் ஓவியர் பிக்காசோங்கிறவர் பழைய பெயிண்டிங்க்கெலாம் உயிர் கொடுக்குற விதமாக புதுசாக வரைஞ்சிட்டு இருந்தார். அப்போ இந்த மோனாலிசா படத்தை வரையணும்னு நினச்சி அவர் மியூசியமுக்கு வந்து பார்க்குறாரு. அப்போது அந்த டைமில் மியூசியமில் மோனாலிசா படம் இல்லை, அதுக்கு பதிலாக வெறும் 4 இரும்பு ஆணி மட்டும்தான் இருக்குது. அதை பார்த்து ஷாக் ஆகி அங்கே மியூசியமில் இருக்கவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்போ தான் மியூசியத்தில் இருக்கிறவங்களும் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போது எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் இது ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இருந்திருக்கு. அந்த டைமில் ஊர் ஃபுல்லாக நோட்டீஸ், போஸ்டர்னு எல்லாம் ஒட்டுறாங்க. அந்த டைமில் தான் லூவர் மியூசியமும் மோனாலிசா ஓவியமும் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த மோனாலிசா இருந்த எம்டி பிளேஸை பார்க்கவே மக்கள் கூட்டம் நிறைய மியூசியமுக்கு வர ஆரம்பிச்சது. அப்படியே 2 வருஷம் போயிடுச்சு. வின்சென்சோ பெருங்கையாங்கிற இத்தாலி நாட்டை சேர்ந்து மோனாலிசா படத்தை திருடினவர் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாரு. எப்படி மாட்டிக்கிறாருன்னா, மோனாலிசா படத்தை வேற ஒரு அருங்காட்சியகத்தில் ஏலத்துக்கு கொடுக்கலான்னு போகிறப்போ மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரணையில் எதுக்காக இப்படி திருநீங்க அப்படின்னு அவங்க கேட்டப்போ, லியோனார்டோ வின்சி இத்தாலி நாட்டை சேர்ந்தவர், அதனால் இந்த மோனாலிசா பெயிண்டிங் இத்தாலி நாட்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீண்ட விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, அந்த வரைபடத்தை ஏலத்தில் கொடுத்தா அதிக விலைக்கு போகும்னு அவங்க நண்பர்கள் ஆசையை தூண்ட இந்த தவறினை செஞ்சாருன்னு குறிப்பிடுறாரு. அவருக்கு 6 மாதம் கடுங்காவல் தண்டனையும் வழங்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த மோனாலிசா படத்தை மீண்டும் அந்த மியூசியத்திலேயே வைக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு மக்கள் எம்டி பிளேஸையே பார்த்துட்டு இருந்துட்டு திரும்பி அந்த மோனாலிசா படத்தை பார்க்க இன்னும் ஆர்வத்தை காட்டி இன்னும் நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சுது. படம் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.